ஹாய் தங்கங்களா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வாங்க, இன்னைக்கு ஆத்திச்சூடியில மீதி இருக்க எழுத்துக்களையும் நல்ல நல்ல பாடங்களோட கத்துக்கலாம். ஊ, ஊக்கமது கைவிடேல். எந்த ஒரு செயல்ல வெற்றி அடையணும்னாலும் விடாமுயற்சி செய்யணும். எவ்வளவு தடைகள் வந்தாலும் திரும்ப திரும்ப முயற்சி செய்யணும். அப்போதான் வெற்றி கிடைக்கும். பாருங்க, இந்த பையன் மலையோட உச்சியை அடைஞ்சிட்டான். நீங்களும் முயற்சி பண்ணுங்க, சரியா? ஏ, என் எழுத்து இகழேல். எப்போதுமே கணக்கு ரொம்ப கஷ்டம், அறிவியல் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு கஷ்டப்பட்டுட்டே படிக்க கூடாது. என்னால இந்த பாடங்களை படிக்க முடியும்னு உறுதியோட படிக்கணும். இந்த பயணம் மாதிரி புரிஞ்சுதா? நீங்களும் நல்லா படிக்கணும். அப்பதான் வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். ஏ, ஏற்பது இகழ்ச்சி. நம்ம தேவைக்காக மத்தவங்க கிட்ட பிச்சை எடுக்கிறது நல்ல செயல் இல்லை. எல்லாத்தையும் உழைச்சுதான் சம்பாதிக்கணும். பாருங்க, இந்த பையன் யாசகம் வாங்குறது தப்புன்னு தெரிஞ்சு உதவி செஞ்சு தேவையான உணவை வாங்கிக்கிட்டான். நீங்களும் வாழ்க்கையில உழைக்கணும். புரிஞ்சுதா? ஐ, ஐயம் விட்டு உண். நம்ம உணவை பசியில இருக்கிறவங்களோட பகிர்ந்துட்டு தான் நம்ம சாப்பிடணும். பாருங்க, இந்த பையன் அவன் சாப்பிடும் முன்னாடி தான் கிட்ட இருக்க உணவை பசியில இருக்க குழந்தைகிட்ட கொடுக்குறான். நீங்களும் இது மாதிரி உதவி பண்ணணும். ஓ, ஒப்புரவு ஒழுகு. எல்லாரையும் நம்ம அரவணைச்சு சரிசமமா நடத்தணும். ஒரே மாதிரி பழகணும். பாருங்க, இந்த குழந்தைங்க எந்த வேறுபாடும் இல்லாம ஒற்றுமையா விளையாடுறாங்க. அது மாதிரி நீங்களும் எந்த வேற்றுமையும் பார்க்காம எல்லார்கிட்டையும் ஒண்ணா பழகணும். ஓ, ஓதுவது ஒளியேல். படிக்கிறத மட்டும் வாழ்க்கையில விட்டுறவே கூடாது. படிப்பு ஒண்ணுதான் கடைசி வரைக்கும் கூட வரும். அதுதான் நம்மளை காப்பாற்றும். எப்போதுமே படிச்சுட்டே இருக்கணும், அறிவை வளர்த்துக்கிட்டே இருக்கணும். படிச்சுட்டே இருங்க. புரிஞ்சுதா? இந்த குட்டி பையன் மாதிரி. அவ், அவ்வியம் பேசேல். யார பத்தியும் எப்போதும் பின்னாடி பேசக்கூடாது. கோவப்பட்டு கெட்ட வார்த்தைகளும் பேசிடக்கூடாது. அன்போடு எல்லாருக்கூடயும் இருக்கணும். பாருங்க, இந்த நண்பர்கள் எவ்வளவு அன்போட பேசிட்டு இருக்காங்க. நீங்களும் எல்லார்கிட்டையும் நட்போட பழகணும், சரியா? அக், அக்கஞ்சுருக்கேல். எப்போதும் விலைக்கேத்த தானியங்களை கொடுக்கணும். குறைச்சு கொடுக்க கூடாது. பாருங்க, இந்த மனிதர் அனைவருக்கும் காசுக்கேத்த தானியங்களை கொடுக்கிறார். நீங்களும் யாருமே ஏமாத்தக்கூடாது. கொடுக்கிற காசுக்கு குறித்தான பொருளை கொடுக்கணும், சரியா? சூப்பர் தங்கங்களா, எல்லாத்தையும் நல்லா படிச்சிட்டீங்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எங்க குட்டி பிரணவ் டைனி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.